எல்லோரையும் வணங்குகிறேன். அற்புதமானவர்களே, இந்த தமிழ் டீயின் மூலமாக நாம் பலதரப்பட்ட விஷயங்களை பற்றியும் பலதரப்பட்ட கருத்துக்களை பற்றியும் பகிர்ந்துக்கிறோம். அந்த வகையில் இந்த தமிழ் டீயை வெகு ஆவலாக பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லோரையும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் இன்றைக்கும் நம்ம திரு ஆரூதாஸ் ஐயா சொன்ன விஷயங்கள் நாம் நிறைய பகிர்ந்துருக்கிறோம். நான் சொன்ன உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு 2013 ஒரு பெரிய படத்துக்கு ஒரு உரையாடல் எழுத வந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர் கூட அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் நிறைய போயிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். அவரோட பரிமாற்றம் பண்ண விஷயங்களால் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு குறிப்பு ஒன்று தோணுச்சு எனக்கு. அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர் சொன்னது. அவர் என்ன சொல்கிறாரு, பொதுவாக அறிவில் நிறைய இருக்குது சொல்லுவாங்க, படிப்பறிவு, பகுத்தறிவு, பட்டறிவுன்னு வாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் சொல்லுவார், அந்த 3 அறிவும் மொத்தமாக முழு உருவமாக பெற்றவர் எம்ஜிஆர் அப்படின்வார். அதாவது இயல்பான அறிவு அவருக்கு ஒரு சொல்லுவாங்கள்ல, பிறவி அறிவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை சொல்லுவார். நம்ம ஊழலை வைப்பார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அதாவது எவ்வளவுதான் நீங்கள் நூல்களை படித்திருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி இயல்பிலேயே அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும் பாருங்கள், அந்த அறிவு தான் அதிகமாக தெரியும். அந்த மாதிரி அதிகமாக அந்த இயல்பான அறிவு ஊக்கம் பெற்றவர் எம்ஜிஆர்னு ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். அதை தான் இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது அறிவிலே கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அறிவு சொல்லுவார் ஐயா. யார்? வள்ளுவர் ஐயா சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னுவார். அதாவது சொல்கிறவங்க யாருன்னு பார்க்காத, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு தான் அதனுடைய அறிவுடைமையில் வைப்பார். அதுக்கு முன்னாலேயே மெய் உணர்தலை வைப்பார். 36வது அதிகாரம், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ரொம்ப முக்கியமான குறள். அதாவது எப்பொருள் எத்தன்மை தாயினும், அதாவது அது என்ன வேணா சொல்லட்டும், என்ன மாதிரி தன்மையாக கூட இருக்கட்டும், ஆனால் அதை தீர அலசி ஆராய்ந்து அதை உணர்றான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த மெய்யறிவு, அவன் உணரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லுவார். அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர் சொல்லுவார் அடிக்கடி. நிறைய நான் பார்த்து வியந்ததில் திரு வாலி சார், திரு ஆரூதாஸ் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இவங்கெல்லாம் அப்படி சொல்லும்போது கூட அந்த நிகழ்ச்சியை நேற்று தான் நடந்த மாதிரியே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்ககிட்டலாம் ஒரு தனிப்பட்ட குணம் என்னென்னா, அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, எழுத்துக்களில் புத்தகங்களாகவே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சொல்லும்போது அது நேரடியாக கேட்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த வகையில் அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். எம்ஜிஆருடைய மொத்த முழு அறிவு சொன்ன பார்த்தீங்களா, அவர் சொன்னார், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள் எம்ஜிஆர். அவர் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கத்தில் தான் பங்கு கொள்வார் நினைக்காதீங்க. வாழ்க்கை பகுதியில் அவரை மாதிரியெல்லாம் ஒரு கணக்கீடு செய்ய முடியாது. அவர் சொன்னதெல்லாம் அப்படி நடக்கும், அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் அப்படி நடக்கும். சில விஷயங்களை தவிர்த்து மீதி எல்லாம் மற்றவங்க கணக்கு போடுறதில், ஒரு கணக்கீடு செய்வதில் அவர் ரொம்ப பெரிய ஒரு தீர்க்க தரிசி அவர்னு வியப்பார் திரு ஆரூதாஸ். அதுக்கு தான் ஒரு அனுபவத்தை சொன்னார். அதாவது 1961 நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தாய் சொல்லி தட்டாதே, தாயை காத்த தனையன், குடும்பத் தலைவன், நீதிக்கு பின்பாசம், அப்படியே பார்த்திங்கன்னா இடையில தர்மம் தலை காக்கும் அந்த படம் மட்டும் நான் எழுதலை. எனக்கும் தேவரண்ணனுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ராஸ்ட் நான் விலகிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எம்ஜிஆர் தான் நீதிக்கு பின்பாசத்தில் எழுத வச்சார். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நிறைய பகிர்ந்துருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, 1966 அதை போலவே பார்த்திங்கன்னா 16/9/1966 ஒரு படம் தனிப்பிறவின்னு சொல்லி ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ஐயாவும் நடித்த படம் வந்தது. அந்த வருடத்தினுடைய கடைசியில் 9/12/1966 தான் ஸ்டார் தியேட்டரில், அப்போ பாருங்கள், அப்போ மவுண்ட் ரோட்டில் தியேட்டரே கிடைக்கலையா எம்ஜிஆர் படத்துக்கு. அதுதான் பெட்ரால் தான் பிள்ளையா. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, தியேட்டர் என்ன ஆகுமோ நினச்சா படம் அதுவும் பெரிய வெற்றி விழா படம் மாதிரி ஆகிப்போச்சு, பெட்ரால் தான் பிள்ளையா, உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, 1967 அந்த பொங்கல் நாளில் தான் 12/1/1967 தான் அவர் எம்ஜிஆர் சுடப்பட்டார். பார்த்திங்கன்னா அப்போ தான் பிளாசாவில் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த விஷயமெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன். ஆனால் இங்கே அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த தீர்க்கதரிசின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்கள். சொல்கிறாரு, அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் 1966 நான் ஆசை முகம்னு எம்ஜிஆருடைய 3 பாத்திரம், அதாவது 3 வேடம் பண்ணுற அந்த படத்தை நான் தான் எழுதினேன். தாலி பாக்கியம் நான் தான் எழுதினேன். அன்பேவா 1966 ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நான் தான் எழுதினேன். பெட்ரால் தான் பிள்ளையா 4 படத்துக்கு நான் தான் எழுதினேன்.
கிட்டத்தட்ட அதுக்கு முன்னால் தேவர் சாருடைய எல்லா படங்களுக்கும் ஒரு 6 படத்தில் ஒரு படம் தவிர மீது நான் தான் எழுதினேன். அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி நேரத்தில் வந்து 1965 வெளிப்படங்களெல்லாம் எம்ஜிஆர் பண்ணுறதால அப்போ ஒரு காட்டு ராணின்னு ஒரு படம், அது வந்து தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ்னு, ஏன்னா எம்ஜிஆர் தவிர்த்து தேவர் ஃபிலிம்ஸை தவிர்த்து நான் தனிப்பட்ட படம் எடுக்கணும், வேறு வழி இல்லை, எம்ஜிஆர் வெளிப்படங்கள்லாம் போகிறாரு சொல்லி காட்டு ராணின்னு ஒரு படம் எடுத்தோம். அந்த படத்தை நான் தான் எழுதுகிறேன். அதுக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த படப்பிடிப்பு விழாவுக்கு அவர் தான் துவக்கி வச்சுட்டு போனார். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். அந்த 67களில் அதுலேயும் நான் வந்து எம்ஜிஆருக்கு நிறைய படம் எழுதிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அசோகன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் என்ன பண்ணார், எப்படி வந்து ஒரு அன்பேவா வந்து எப்படி எம்ஜிஆர் வந்து ஏவிஎம் சரவணன் ஏசி திருலோச்சந்தருக்கு வந்து வாங்கி கொடுத்தாரோ பேசி கொடுத்தாரோ, அதே போல் என்ன பண்ணார், ஏஎல் சீனிவாசன் கிட்ட கொண்டு போனார் கதை சொல்கிறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மேல் போன மாதிரி ஒரு கதை வச்சுருந்தேன். அது வந்து பெண் என்றால் பெண்ணுன்னு படத்தில் வந்தது, தெரியும் உங்களுக்கெல்லாம். அவர் சொல்கிறார், பெண் என்றால் பெண்ணுன்னு சொல்கிற படம், அந்த கதையை சொல்கிறேன். வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி கதை சொன்ன உடனே அவர் ஏஎல் சீனிவாசன் ரொம்ப சிலாகிச்சு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லி ஒன்று என்ன பண்ணிட்டாரு, என்னையே டைரக்ட் பண்ண சொல்லிட்டாரு. எனக்கு நான் எழுதி கதை சொல்லலான்னு போனே தவிர என்னையே டைரக்ட் பண்ண சொன்ன உடனே நான் என்ன நினச்சேன், எனக்கு எப்படி முடிவெடுக்குதுன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் உடனே கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். உடனே அசோகன் சொன்னார், இல்லை நீ எத்தனை காலத்துக்கு மற்றவங்களுக்கே உழைச்சி கொடுத்துருப்ப, நீ வந்து நீ இயக்குனர் ஆகணும், நீ நிச்சயமாக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், அதனால் நீ டைரக்ட் பண்ண ஒத்துக்கோ, இது நல்ல சகுனம் இது. ஏன்னா பீம்சிங் ஐயா, பி மாதவன் சாரு, அதே போலவே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், சாரதா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இயக்குநர்களை உருவாக்கினவர் ஏஎல் சீனிவாசன், ரொம்ப ராசியான கை, அதனால் நீ ஒத்துக்கான்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாப்புல. அதே சமயத்தில் சிவாஜி சார்கிட்ட போய் சிவாஜி கிட்ட சொன்ன உடனே அவர் வாழ்த்தினார் பண்ணிக்கன்னு சொல்லி. தேவரையா கிட்ட தேவர் அண்ணன் கிட்ட சொல்கிறேன், அவரும் சொன்னார், நல்ல விஷயம்டா இது, நீ நல்லபடியாக ஒத்துக்கடா, நல்லா வந்துச்சுன்னா நானும் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன், இரடா கெட்டு போச்சு, நீ ஒத்துக்கடான்றாரு. எல்லாருமே என்னை வந்து இயக்கத்துக்கு ஒத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் வேறு மாதிரி யோசித்தார். பாருங்கள் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி பாருன்னு. அப்போ தான் இந்த விஷயம் சொல்கிறார். நான் போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஏஎல் சீனிவாசன் பெண் என்றால் பெண் வந்து நடிக்கிறதுக்கு இந்த படத்தை நான் இயக்கிறதுக்கு ஒத்துக்கலாமான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், மறுத்தார். வேணாம் ஆசிரியர், நீங்கள் பாருங்கள், நான் நினச்சா ஒரு நாளைக்கு நான் 10 இயக்குநர்களை நான் உருவாக்க முடியும், ஆனால் ஒரு நல்ல எழுத்தாளரை என்னால் உருவாக்க முடியாது. ஒரு இயக்கம் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு தொழில் தெரிஞ்சால் கொஞ்சம் ஒரு முன்னெடுப்பு இருந்தால் போதும், ஒரு நல்ல இயக்குனராக வந்துடலாம். ஆனால் ஒரு எழுத்தாளராக சீக்கிரம் வந்துட முடியாது. அதுக்கு நல்ல கற்பனை வளம் வேணும், நல்ல எழுத்தாற்றல் வேணும். இந்த எழுத்தாற்றலும் கற்பனை வளமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதால தான் உங்களால் நிறைய எழுத முடியுது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படம் உங்கள் மூலமாக வர வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கே ஒன்றும் எழுத முடியல, அதுக்கே நீங்கள் உங்களுடைய நேரம் பத்தலைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு ஏன் அது வீணாக டைரக்ஷன் ஆசை? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைரக்ஷன் போயிட்டீங்கன்னா உங்கள் கவனம் முழுசும் டைரக்ஷன் தான் இருக்குமே தவிர எழுத்துலேயும் ஒரு அந்த திரைக்கதை வசனத்துலேயும் உங்களுக்கு அதிகமாக போகாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேணான்னு சொல்லி மறுத்தார். பாருங்கள், நான் சொல்லும்போது கூட எனக்கு சரிடா இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மறுபடியும் ஏஎல் சீனிவாசன் ஐயா கிட்ட, அதாவது ஏஎல் சீனிவாசன் தான் தெரியும் உங்களுக்கு, கவிஞர் கண்ணாசனுடைய அண்ணா, அவருடைய அண்ணன் அவர் கூட. அசோகனுக்கிட்ட 2 பேர் மறுபடியும் நம்ம கன்சல்ட் பண்ணேன். ரொம்ப குழப்பமாகி போச்சு, எனக்கு வேணாங்க டைரக்ஷன்னே சொல்லிட்டேன். ஆனால் ஏஎல் சீனிவாசனும் அசோகனும் என்ன சொன்னாங்க, இந்த பாருங்கள், எம்ஜிஆர் ஒன்று அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காகவே வேணான்னு சொல்கிறாரு, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை விட்டு தள்ளுங்க, நீங்கள் இதை ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க. நானும் அட்வான்ஸ் வாங்கி வந்துட்டேன். பாருங்கள், நல்லா கவனிங்க, எம்ஜிஆரோட நுட்பமான அறிவை தான் சொல்கிறார். நான் சொன்ன பார்த்தீங்களா, அது சொல்கிறாரு, எவ்வளவு பெரிய தேர்ந்த ஒரு அறிவாளி எம்ஜிஆர் பாருங்கன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை சொல்கிறாரு. நானும் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனாலும் வருத்தப்படலை. நான் என்னுடைய அந்த பெண் என்றால் பெண் இயக்கம் பண்ணும்போது 2 கதாநாயகர்கள், 2 கதாநாயகி, ஒரு கதாநாயகன் ஜெமினி, ஒரு கதாநாயகன் அசோகன். 2 கதாநாயகில் ஒன்று விஜயகுமாரி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இன்னொன்று ஜெயலலிதாவா வாணிஸ்ரீயான்னு ஒரு பேச்சு நடந்துங்குது. அந்த சமயத்தில் படத்துவக்க விழா. அப்போ ஜெயலலிதாவுடைய அம்மா தாயார் சந்தியா கூட அம்மா கூட வந்துட்டாங்க எங்களுடைய பூஜைக்கு. எம்ஜிஆர் வந்து ஃபோன்லேயே எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். பாருங்கள், இதுதான் அந்த பண்பு சொல்கிறார். இவ்வளோ தூரம் வேணான்னு சொன்னால் கூட அவர் வாழ்த்து தெரிவித்தார் ஃபோனில், டெலிஃபோன் மூலமாக அன்றைக்கி படத்துவக்க விழாவுக்கு. சரின்னு சொல்லி என்ன பண்ணால் படம் எடுத்துகிட்டு ஷூட் நடந்துட்டு இருக்குது. திடீர்னு என்ன பண்ணார், ஏஎல் சீனிவாசன் ஐயா என்ன பண்ணார், நேராக வந்து தாஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வாணிஸ்ரீயோ ஜெயலலிதாவோ தேவையில்லை,
சரோஜாதேவி இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவங்க நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த கதாநாயகி அவளை போட்டுக்குன்னு சொன்ன உடனே நான் யோசனை பண்ணேன், சரோஜாதேவி நமக்கு ரொம்ப பழக்கமானவன் தான் சொல்லி. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, வந்த உடனே என்ன பண்ணாங்களாம், சரோஜாதேவி கல்யாணம் பண்ண பிறகு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்த பிறகு, சென்னை வந்த பிறகு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, விஷயமெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, கதையை கேட்டாங்க, நடிக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு பாருங்கள், இப்போ அவர் சொன்னாராம் ஏஎல் சீனிவாசன் எப்படி ஒரு கல்யாண பரிசு ஸ்ரீதர் சாருக்கு வந்து விஜயகுமாரி சரோஜாதேவி ஜெமினி காம்பினேஷனில் பெரிய வெற்றி பெற்றதோ அது மாதிரி படம் வெற்றி பெறும், நீங்கள் கவலைப்படாதீங்க, ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சரோஜாதேவி எங்களை வச்சு எடுத்துட்டேன், படம் எடுத்தேன். பாருங்கள், திரு ஆருதாசியா சொல்கிறாரு, நான் நல்லா அப்படியே போயிட்டு இருந்தேன், கடன்னு நான் நல்லா ஒரு 6 படம் 7 படம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு. இந்த படத்தில் நான் பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணேன், டைரக்ஷனில் பண்ணி படம் வந்து பார்த்திங்கன்னா 7/12/1967 பாருங்கள், அது வந்து 9/12/66 7/12 அதாவது அதே 1967 டிசம்பரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கேட்டில் ரிலீஸ் ஆச்சான் இந்த படம், சொன்னார் அவர். அந்த படம் ரிலீஸ் ஆகுது, படம் ஃப்ளாப் ஆகிடுச்சிங்க. அப்போ தாங்க நான் யோசனை பண்ணேன், என்னடா இது எம்ஜிஆர் சொன்ன மாதிரி நாம் வந்து அவர் சொல்கிறத நம்ம இப்போ கேட்டிருக்கலாம், அவசரப்பட்டுருமோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். ஆனால் அது எங்கே பதிலாக கிடச்சி தெரியுமா, ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் படம் பார்த்தாரு, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதை தான் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஆருதாஸ், நீங்கள் அதிகமாக இயக்கத்தில் கவனம் செலுத்துறீங்க தவிர கதையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணல, ஒரு எழுத்தாளராக நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்கன்னு சொல்லி ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் சொன்னார். இதைத்தான் எம்ஜிஆர் முன்னமேயே சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, நல்ல ஒரு கண்கவர் கண்ணாடி பேழையில் ஒரு கல் விழுந்து உடஞ்ச மாதிரி நான் வந்து பார்த்ததெல்லாம் வெற்றி பெற்றது, நான் ஈடுபட்டதெல்லாம் வெற்றி பெற்றது, நான் பங்கு கொண்டதெல்லாம் வெற்றி பெற்றது. ஆனால் நாம் இயக்கம்னு வரும்போது எழுத்தா இயக்கமான்ற அந்த ஒரு மயக்கம் வந்து அந்த படம் தோல்வி பெற்று போச்சு. அப்போ தான் நான் எம்ஜிஆர் நினச்சேன், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக சொன்னார். அன்றைக்கி மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து எம்ஜிஆர் கூட உங்களை வந்து அவர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் உங்களை டேரக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சொன்ன உடனே அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக சொன்னார். எனவே அவர் சொல்கிறார், எம்ஜிஆரை நான் முதல்ல சொன்ன பாருங்கள், வெறும் படிப்பறிவு நிறைய படிச்சிருக்காரு. படிப்பறிவுன்னா ஒரு வகுப்பு கல்வி தான் அவங்ககிட்ட கிடையாது, வாழ்க்கை கல்வி நிறைய படிப்பார். அவர் அதே மாதிரி நிறைய பகுத்தறிவு உள்ளவர், நிறைய பட்டறிவு உள்ளவர், எல்லாத்தையுமே யோசித்து தான் எதுவுமே பேசுவார். அந்த மாதிரி ஒரு ஆளுமை கொண்ட அவர் சொன்னபடியே நான் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னும் கொஞ்சம் போயிருப்பேன். அந்த இடத்துல ஒரு பெரிய தொய்வு வந்தது எனக்கு. எப்போ நான் டைரக்டர் ஆகி தோத்துட்ட பிறகு கொஞ்சம் என்னுடைய எழுத்து பணியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அந்த 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 விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தார் அவர். பாருங்கள், நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு மனிதர்கள் வந்து நம்ம நினைக்கிறோம், எல்லார் மாதிரியுமே ஒரு நினைக்கிறது கிடையாது. ஒரு நேர்மையான ஒரு நல்ல எண்ணம் இருந்ததால் திரு எம்ஜிஆர் எவ்வளவோ அந்த அளவுக்கு அவர் சொல்லி அதை மறுத்து கூட பாருங்கள், எம்ஜிஆர் அன்னைக்கு அந்த படப்பிடிப்பு நடக்கிற அந்த விழாவுக்கு அவர் தான் பாராட்டுறாரு, ஃபோன்லேயே பாராட்டு தெரிவிக்கிறார். அப்போ என்னென்னா, எதையுமே நாம் உள்வாங்கும் போது சினிமாங்கிறது வெறும் சாதாரண கலை இல்லை. அதனால தான் சொன்னார், நான் நினச்சா ஒரு நாளில் 10 டாக்டரோட உருவாக்க முடியும், ஆனால் உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளர் உருவாக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பெரிய கற்பனை வளம் வேணும். அது மாதிரி ஏன் நாம் இதை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, திரு எம்ஜிஆரை பற்றி இன்னும் சொன்ன பதிவுகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அவர் எப்படி சுடப்பட்டதை அவர் எப்படி நடித்து காமிச்சார், அதுக்கப்புறம் அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டார், இதெல்லாம் சொல்லும்போது அழுதுகிட்டே சொன்னார். நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் அந்த இடத்துக்கு அடுத்தடுத்த பதிவுகளை சொல்லலாம்னு சொல்லி எவ்வளவு நேரம் பொறுமையாக திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை பதிவை திரு ஆளுதையா சொன்னதை அப்படியே கூட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எனவே இந்த நேரத்தில் அந்த தலைமுறைக்கு நாம் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த தலைமுறைகளும் இதை யோசிக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த நேரத்தை இந்த பதிவில் நீங்கள் கவனம் செலுத்துவதால் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய தொழிலே வேறு. ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான். ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணுன்றதுக்காக
இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது. எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.